எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கொடுமை, அதெல்லாம் சொன்ன கண்ணீர் வரும் உங்களுக்கு. ஒரே ஒரு இடத்தில் அந்த மகன் சரியா இருந்துட்டார். அந்த ஒரு இடம் நம் தலைவனுக்கு உண்மையாக இருந்தது, அன்பா இருந்தது, ஒரு தகப்பன் போல இருந்தது. அந்த ஒரு இடத்தில் நாம் அவரை நேசிக்க வேண்டிய கட்டாயத்தை கேட்டோம். தன் தந்தை போல இருந்து உதவியதால் நம் தலைவன் அவருக்கு மகன் போல உண்மையா இருந்தார். இதுதான் உண்மை. மற்ற எல்லா இடமும் தப்பு, எல்லா இடமும் தப்பு. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்குது. ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்குது. இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். கொடுமை. கல்வியும் மருத்துவமும் அரசிடத்தில் இருந்தது, பொதுமையாக இருந்தது. அதை தனியார் முதலாளிகளின் வர்த்தகமயமாக, வியாபார பண்ணமாக மாற்றிய பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எவரையா மறுக்க சொல்வார்? எடப்பாடி பழனிசாமி மறுப்பாரா? அந்த ஐஏஎஸ் அதிகாரி தங்கவேல் ஐயா ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறார். எப்படியா அவர் சொல்றாரு, காலில் விழுந்து கதறார், தலைவரே கொடுத்துறாதீங்க, தலைவரே, தலைவர் தனியாருக்கு கொடுத்துறாதீங்க, தலைவர். கடைசியா நம்மகிட்ட காசு இல்லை. அரசாங்கத்திடம் இல்லாத காசு தனியார் முதலாளிகிட்ட எப்படி போச்சு? இவர்கிட்ட அப்படி போச்சு. அவ்வளவு இவர் ஆட்சியிலே சாராயத்த முதலாளிகள் எல்லாரும் இன்னைக்கு கல்வி தந்தைகள். பெருமக்களே, கல்வி தந்தைகள், தாளாளர்கள், பல லட்சக்கணக்கான சொத்துகள், கோடிகளுக்கு உரிமையாளர்கள். என்ன கொடுமை பாருங்க. எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்டு போயிட்டு கடைசியா முல்லை பெரியாற்று அணை இருக்குல்ல, அந்த அணை பாதுகாப்பு உரிமை தமிழர்களுக்கு இருந்தது. சின்ன பிள்ளைங்க தம்பி எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ராஜா முகமது தேனிக்க கம்பத்துக்கார், அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் முதலமைச்சர். கேரளாவில் சந்திப்பு. அப்போ ஐயா பண்டூரி ராமச்சந்திரன் என்ன இருக்காரு கேளுங்க. ராஜா முகமது அடிக்கிறார், ஐயா பண்டூரி சொன்ன அண்ணன் போகிற பக்கம் பார்த்தா அவர் கையெழுத்து போட்டுருவாங்க பிறகுன்னு. இதானாலும் சரிடா, விட்டுறாதரா, நீ போட்டு கையெழுத்து போட்டுறாத, நீ போட்டுறாதன்னு சரிண்ணேன்னு எனக்கு டிசென்ட்ரி போகுது, நான் வரலன்ட்டு ஹோட்டலில் படுத்துக்கிட்டாரு. இவர் போய் இறங்கி கேட்கும்போது முதலமைச்சர் என்ன ராஜா முகமது வரல, சரி நான் போடுறேன்னு கையெழுத்து போட்டு அணையை பாதுகாக்கிற உரிமையவும் மலையாளிகளுக்கு கொடுத்து வந்த மா மேதை. அது ஒரு இனப்பற்று. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, எவ்வளவு தூரம் நம்ம வஞ்சித்து வீழ்த்தப்பட்டிருக்கோம். இன்னும் அந்த இமேஜில் இருக்காத, அதே பில்டப்ல இருக்காத. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க.